இவள் உண்மையில் பிருகுவின் மகளா? ஆமாம், அதில் என்ன சந்தேகம்? இவர் உண்மையில் பிருகு முனிவரின் மகள்தான். இவர் அழகை வர்ணிக்க வார்த்தைகளே இல்லை. இவள்தான், இவளேதான், சந்தேகமே இல்லை. நம் ராஜா சொன்ன பெண் இவளேதான். என்னவாயிற்று? ஏன் எல்லோரும் ஓடுகிறீர்கள்? அவர்கள் அசுரகுரு சுக்ராச்சாரியாரின் சகோதரி. உனக்கு உயிர் மேல் ஆசை இல்லையா? ஓடு ஓடு. ஆமாம், இந்த சுக்ராச்சாரியர் யார்? அவர் யாராக இருந்தால் நமக்கு என்ன? நாம் வந்த வேலையை பார்ப்போம். ஏய், நிறுத்துங்கள், நிறுத்துங்கள்! தேவி, 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 யக்ஷகர்கள் என்னை கொன்று விடுவார்கள் என்று பயந்தேன். நல்ல வேளை என்னை காப்பாற்றினீர்கள். உங்களுக்கு என் நன்றி. நன்றியா? தேவி, இது முன்பின் தெரியாதவர்களிடம் சொல்ல வேண்டிய வார்த்தை. உங்களை காப்பாற்ற வேண்டியது என் பொறுப்பு, கடமை. என்னை காப்பாற்றியது கடமைக்காகவா? உங்கள் சொல்லின் அர்த்தம் எனக்கு புரியவில்லையே. உங்களைத்தான் கேட்கிறேன். என்னை உங்களுக்கு முன்பே தெரியுமா? நான் உங்களை கேட்கிறேன். உங்களுக்கு உங்களை தெரியுமா? உங்களை பற்றிய உண்மை தெரியுமா? மன்னிக்க வேண்டும், இதற்கு முன் உங்களை பார்த்ததே இல்லை. பார்த்ததற்கான நினைவு கூட இல்லை. யார் நீங்கள்?
உங்களை பற்றி சொல்லுங்கள். உண்மையாகவே நான் உங்களுக்கு யார் என்பது தெரியவில்லையா? இந்த புரியாத நாடகம் கூட எனக்கு பிடித்த நாடகமே. நான் யார் என்பதை நானே என் வாயால் சொல்ல வேண்டும் என்று தேவி விருப்பப்பட்டால் அதையும் செய்கிறேன். விஷ்ணு, 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 விஷ்ணு. விஷ்ணு என்பது என் பெயர். என் பெயர். விஷ்ணு, விஷ்ணு, இது எங்கோ கேட்ட பெயராக தெரிகிறது. போதும் தேவி, என்னை தெரியாதது போல் நடித்தது போதும். என்னை பார்த்தால் நடிப்பவள் போன்றா தெரிகிறது? உண்மையாகவே கேட்கிறேன். உங்களை யார் என்று தெரியவில்லை. நீங்கள் யார்? உண்மை நெருப்பை போன்றது தேவி. அதை அதிக நாள் ஒளித்து வைக்க முடியாது. உங்களது அடையாளத்தை மறைத்துக் கொண்டு வாழும் தாங்கள் யார் என்ற உண்மையை இப்பொழுது நான் சொல்லப் போகிறேன். ஆச்சரியம்தான். அப்படி என்றால் என் பெயரை சொல்லுங்கள் பார்ப்போம். உங்கள் பெயரை என் குரலில் கேட்க ஆசையாக இருக்கின்றதா? அப்படி சொல்வதை நானும் பாக்கியமாக நினைத்தே சொல்கின்றேன். லக்ஷ்மி, லக்ஷ்மி. உங்கள் பெயர் லக்ஷ்மி தேவி. நான் சொல்வதை இப்பொழுதாவது நம்புகிறீர்களா? மன்னிக்க வேண்டும். நீங்கள் தேடி வந்த பெண் நான் இல்லை. யாரையோ மனதில் நினைத்து என்னை லக்ஷ்மி தேவி என்கிறீர்கள். என் பெயர் நியதி, நியதி, சகோதரி நியதி. அண்ணா, நீங்களா? நீங்கள் வந்ததை நான் சற்றும் எதிர்பார்க்கவே இல்லை. அந்த காட்டேரிகள் கூட்டம் என்னை வரவைத்து விட்டது. ஆசிரமத்தை விட்டு நீ தனியாக சென்றது தெரிந்த பின் என்னால் நிம்மதியாக இருக்க முடியுமா? அந்த காட்டேரிகளால் உனக்கொன்றும் பிரச்சனை இல்லையே? அண்ணா, அந்த காட்டேரிகளிடமிருந்து ஒரு பெரும் பலசாலி என்னை காப்பாற்றினார். வாருங்கள், அவரை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். இங்குதான் இருந்தாரே விஷ்ணு. விஷ்ணு, விஷ்ணு, விஷ்ணு எங்கு சென்று விட்டார்? விஷ்ணு, விஷ்ணு.
அண்ணா, ஏன் திடீரென இவ்வளவு கோபமாக இருக்கிறீர்கள்? என்ன பெயரை சொன்னாய்? விஷ்ணுவா? அவன் இங்கே வந்தானா? ஆமாம். அண்ணா, என் உயிரை காப்பாற்றி அவருக்கு நன்றி சொல்லாமல் ஏன் கோபப்பட்டு இப்படி பேசுகிறீர்கள்? நீ ஆசிரமத்திற்கு போ. அண்ணா, சொன்னதை செய். விஷ்ணு, ஆக நீ சொல்வதை பார்த்தால் வந்தது மகாவிஷ்ணு என்பதில் மாற்றுக் கருத்தே இல்லை. மகனே, நான் நினைத்தது நடந்து விடுமோ என்று கவலையாக இருக்கிறது. மகாவிஷ்ணு என்றாவது ஒரு நாள் இங்கு வருவான் என்று எனக்கு தெரியும். ஆனால் அது இவ்வளவு சீக்கிரமாக நடக்கும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. நடந்ததை நினைத்தோ பேசியோ பலனில்லை. இனி நடக்கப் போவதை மட்டும் நினைப்போம், பேசுவோம். என் சகோதரி நீதியை பாதுகாக்கும் பொறுப்பை என்னிடம் தந்து விட்டீர்கள். இனி என் அனுமதி இல்லாமல் காற்று கூட அவளை தீண்டாது. அதில் சந்தேகமே வேண்டாம். நாராயணா, நாராயணா, எதற்காக இந்த மச்ச அவதாரம்? மகாவிஷ்ணுவாக இருந்தால் பிருகு முனிவரிடமும் சுக்கிராச்சாரியாரிடமும் சிக்கிக் கொள்வேன் நாரதா. அவர்கள் பார்வையில் படாமல் இருக்கவே இந்த மச்சவதாரம். ஓஹோ, அதற்காகத்தான் இந்த மீன் அவதாரமா? இருந்தாலும் பிரபு, உங்களின் வேதனை முடியாமல் தொடர்கிறதே. விதியின் கைகளுக்கு நானாக இருந்தாலும், நான்முகனாக இருந்தாலும், ஏன் நமச்சிவாயனாக இருந்தாலும் எல்லாம் ஒன்றேதான். என் தேவி லக்ஷ்மி பிருகு முனிவரின் மகளாக பிறந்ததை பார்த்து விட்டோம். அவளை சமாதானப்படுத்தி அழைத்துச் செல்லும் வரை மோதலே உருவாகக்கூடாது. அதற்காகவே பிறர் கண்ணை மறைக்கும் விதமாக மச்சவதாரம் எடுத்தேன். விரைவில் நல்லதே நடக்கும். சகோதரி நியதி, சொல்லுங்கள் அண்ணா. ஆசிரமத்தை விட்டு போனால் ஆபத்து வரும் என்றோ கேட்காமல் சென்றாய். ஆபத்தை சந்தித்தாய். இப்போதும் சொல்கிறோம், இனி நீ ஆசிரமத்தை விட்டு வெளியே போகவே கூடாது. வருத்தப்படாதே மகளே, உன் நல்லதுக்காகவே நான் சொல்கிறேன். ஒருவேளை உனக்கு வெளியே போக வேண்டும் என்று தோன்றினால் துணைக்கு உன் தோழிகளை அழைத்துப் போ. சுக்ரா, அப்பா, சுக்ராச்சாரியா, இந்த வினாடி முதல் நியதியின் தோழிகளை நியதிக்கு பாதுகாப்பாக இருக்க உத்தரவிடு. சரி தந்தையே, இப்போதே உத்தரவிடுகிறேன். என் செல்லமே, வேறு வேலை இருந்தால் போய் பாரம்மா.
பிரபு, நாராயணா நாராயணா, எம்பெருமானே, என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? நாரதரே, நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன் என்று உங்களுக்கு தெரியவில்லையா? நான் ஒரு வீடு கட்டப் போகிறேன். வீடா? எதற்காக? யாருக்காக? எனக்காக, நான் வசிப்பதற்காக. உலகத்தையே தன் வீடாக கொண்ட வைகுண்ட வாசனுக்கு ஒரு தனி வீடா? உங்கள் வார்த்தையில் இருப்பது உண்மையா இல்லை நகைச்சுவையா? நகைச்சுவையா? லக்ஷ்மியை பிரிந்திருக்கும் இந்நேரத்தில் நகைச்சுவைதான் ஒரு குறையா? அங்கு நடந்ததை நான் உனக்கு சொல்லவில்லை நாரதா. லக்ஷ்மி தேவிக்கு தான் யார் என்பதே நினைவில்லை. தேவிக்கு தன் நிலை தெரியும் வரை நான் இங்கு தங்குவதற்காகவே இந்த வீடு. நாராயணா நாராயணா, என்ன பிரபு இது? என் தலை மேல் இடி விழுந்தது போல் இருக்கிறது. ஆனால் நீங்களோ இதை இவ்வளவு சாதாரணமாக சொல்லிவிட்டீர்கள். என் தாய் லக்ஷ்மி தேவிக்கு தான் யார் என்பதே நினைவில்லையா? நான் நம்ப மாட்டேன். உண்மைதான் நாரதா. லக்ஷ்மி பிருகு முனிவரின் மகளாக மட்டுமே இருக்கிறாள். இது உண்மையான நிலையா, இல்லை என்னை சோதிக்கும் நாடகமா? இவையை தெரிந்து கொள்ள நான் இங்கு இருந்தே ஆக வேண்டும். இந்த குழப்பம் தொடரவே கூடாது. இப்பொழுதே தேவலோகத்திற்கு சென்று விவரத்தை சொல்லி அனைவரையும் இங்கு அழைத்து வருகிறேன். நில்லுங்கள் நாரதரே. என்ன பிரபு? அது விபரீதத்தை உருவாக்கும். அவர்கள் இங்கு வருவதும் போவதுமாக இருந்தால் நான் இருக்கும் இடம் பிருகு முனிவருக்கும் சுக்ராச்சாரியாருக்கும் யாரும் சொல்லாமலே தெரிந்துவிடும். அப்படி தெரிந்தால் நான் லக்ஷ்மி தேவியின் பார்வையில் காதலனாக தெரிய மாட்டேன், கள்வனாக தெரிவேன். நாரதரே, நான் இங்கு வந்தது சண்டை போடுவதற்காக அல்ல, என் தேவியை சமாதானம் செய்து அழைத்துச் செல்வதற்காகத்தான். நியதி பெரியவளான வினாடியில் இருந்தே எனக்கான கவலை உருவாகிவிட்டது. லக்ஷ்மியின் முகசாயலில் பிறந்திருக்கும் என் மகளை அந்த விஷ்ணு பார்த்துவிடக் கூடாது என்று மறைத்து மறைத்து வளர்த்தேன். அந்த ஒரு காரணத்திற்காகவே அவளை வெளியே அனுப்பாமலும் வளர்த்தேன். எது நடக்க கூடாது என்று நினைத்தேனோ அது நடந்துவிட்டது. நம் நியதியை அந்த விஷ்ணு பார்த்து விட்டான். மகனே, அந்த விஷ்ணு இதோடு நிற்க மாட்டான். மீண்டும் நியதியை பார்க்க வருவான். வந்தால் அவனை பிடித்து அவன் வந்த காரணத்தை நீ விசாரித்தே ஆக வேண்டும். சரி தந்தையே,